வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் ஆதிசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. இதன் சித்திரை திருவிழா கடந்த மே 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் நடைபெற்றது. அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அக்கரை மாரியம்மன் கோவிலில் கிடா வெட்டி படையலிட்டனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை கோக்கேரி சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சபை கோவிலில் அபிஷேக யாக வேள்வி கடந்த 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை வெகு விமரிசையாக நடத்தி வைத்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் சித்தர்கள் வழிபட்ட தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மாணவ மாணவிகள் கல்வி மற்றும் வீர கலைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் ஞாயிறு தோறும் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் அறிவுத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நாளை பள்ளிகள் திறக்கும் நிலையில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு பெற வேண்டி ஸ்ரீ மகா வித்யா பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அடிவாரத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அரசமரம் மற்றும் வேப்ப மரத்திற்கு விருட்ச ராஜ பூஜை நடைபெற்றது. கோயிலில் நடப்பட்டுள்ள 27 நட்சத்திரங்களுக்கு உகந்த மரங்களான அரசமரம், வில்வமரம், விலாமரம், அலரிமரம், தேமமரம், செங்கருங்காலி உள்ளிட்ட 27 மரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் திரளான மாணவ மாணவிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்தனர்.